மார்கழி மாசத்துல சிவனுக்கு ரொம்ப உகந்த நாள் திருவாதிரை. அந்த புனித மார்கழியில சிவபெருமான் உலகிற்கே அருள் புரியும் மிக உயர்ந்த தரிசனமே ஆருத்ரா தரிசனம். ஆருத்ரா என்ற சொல்லுக்கு சமஸ்கிருதத்தில் ஈரம், கருணை, உருகும் தன்மை என்று பொருள். அதாவது கருணையே வடிவமான சிவபெருமான் இந்த நாளை உலகத்தை அருளால் நினைக்கும் நாள். சிவபூஜை செய்தால் கோடி புண்ணியம். ஆனா ஆருத்ரா தரிசனத்தை கண்டாலே புண்ணிய பலன் பல மடங்கு பெருகும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. 27 நட்சத்திரங்களில் திரு என்ற பெருமை பெற்றது 2 மட்டுமே. திருவோணம் விஷ்ணுக்குரியதும் திருவாதிரை சிவபெருமானுக்குரியது. அதில் மார்கழி மாசம் வரும் திருவாதிரை இன்னும் விசேஷமானது. ஆருத்ரா தரிசனம் எப்படி உருவானதுன்ற கதை உங்களுக்கு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். ஒரு காலத்துல சில முனிவர்கள் ஆணவத்துடன் செயல்பட்டு சிவபெருமானுக்கு எதிராகவே வேள்வியை நடத்த முடிவு செய்தனர். அவர்களுக்கு பாடம் கற்பிப்பதற்காக சிவபெருமான் பிச்சாடனார் வேடமிட்டு முனிவர்களின் இல்லங்களுக்கு சென்று யாசகம் வேண்டினார். பிச்சாடனராக வந்த சிவபெருமானுடன் முனிவர்களின் பத்தினிகள் சென்று விட்டனர். இதனால் கோபமடைந்த முனிவர்கள் புலி, உடுக்க, நாகம் போன்ற பலவற்றை சிவபெருமானுக்கு எதிராக யாகத்தில் உருவாக்கி அவற்றை சிவபெருமான் மீது ஏவி விட்டனர். ஆனால் அவற்றை தனது அணிகலன்களாக ஆக்கி கொண்ட சிவபெருமான் முனிவர்கள் ஏவிவிட்ட யானையை மிதித்து பாதாளத்தில் அழுத்தி ஒரு காலை தூக்கி தனது விஸ்வரூப தரிசனத்தை காட்டினார். மனம் திருந்திய முனிவர்கள் ஆணவத்தை விட்டு சிவபெருமானிடம் சரணடைந்தனர். திருவாதிரை தினத்திலே தாங்கள் கண்ட இந்த காட்சியை உலகத்தவரும் காண வேண்டும் என அவர்கள் சிவபெருமானிடம் வேண்டிக் கொண்டனர். இதன் காரணமாகவே மார்கழி திருவாதிரை நாளில் நடராஜமூர்த்திக்கு சிறப்பு ஆருத்ரா தரிசன திருமஞ்சன அபிஷேகம் நடத்தப்படுகிறது. ஆருத்ரா தரிசனத்தை பற்றிய வரலாறு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விடுங்க. அப்படியே என்னுடைய சேனலையும் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு சிவபெருமான் ரொம்ப பிடிக்கும்னா ஓம் நம சிவாயன்னு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.